வாங்கம்மா. இவங்க பேரு வந்து நாகலட்சுமி. இவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்க்கின்சன் டிசீஸ் இருக்கு. இவங்களுக்கு எப்படி இருந்துச்சு, எப்படி சரியா இருக்குன்றத நம்ம கேட்டு பார்ப்போம். ரிசல்ட் முன்னைக்கு எப்படிம்மா இருக்கு இப்போ? இன்னைக்கு இப்போ பரவாயில்லைங்க சார். கை கால்லாம் ரொம்ப நடுக்கம் விட்டுச்சு. இங்க வந்துட்டு போன பின்னாடி நடுக்கமே இல்லைங்க சார். எல்லாத்துட்டையும் சொல்றேன் நான். இப்ப நடுக்கம் இல்லாம இருக்கேன் அப்படின்னு. எல்லாரும் பாக்குறாங்க, பரவாயில்ல, முதக்கு இப்ப பரவாயில்ல இல்லைங்கக்கா அப்படின்றாங்க. அது நல்லா இருக்கும் தான் எங்க வீட்டிலேயே போயிட்டு வா அப்படின்றாங்க. போய் பிசியோதெரபி போயிட்டு வந்துரு அப்படின்றாங்க. நீங்க சொல்லி பயிற்சி எல்லாம் வீட்டுல பண்றீங்க? வீட்டுல 2 நேரம் செய்றேன் சார். தூங்கும் போது ஒரு ட்ரிப்பு, அப்புறம் தூங்கி எந்திரிச்சும் போது காலையில 6 மணிக்கு 6:30க்கு செய்றேங்க சார். எந்திரிச்சு செஞ்சுட்டு அப்புறம் தான் நான் எந்திரிக்கவே செய்வேன். சரி சரி சரி. அது நல்லா இருக்குங்க சார். இப்போ நாளைக்கும் இப்பக்கு எப்படி இருக்கு இங்க வந்ததுல இருந்து? வந்ததுக்கு நல்லா இருக்குங்க சார். முதல்ல நான் ரோட்ல நடக்கவும் பயப்படுவாங்க. பிள்ளைய யாராச்சும் கூட தான் வருவாங்க. நீயா தனியா போகாதம்மான்னு. இப்ப நல்லா நடக்கிறேன் சார். நடக்கிறேன். இந்த வாய் திக்காம பேசுறேன் சார். இங்க வர்றதுக்கு ஆஸ்பத்திரிக்கு வரும்போது ரொம்ப பயந்துகிட்டு வந்தேன். கை காலம் கிடு நடுங்குச்சு, அப்படி நடுங்குச்சு. இப்ப பரவாயில்லைங்க சார். இந்த நடுங்கல பாருங்க, நடுக்கம் எல்லாம் இல்லைங்க சார். இப்ப நல்லா இருக்கேன். இப்ப சமையலும் நானும் செஞ்சுக்கிறேன். நான் இங்க வந்ததுக்கு ரொம்ப மோசமா வந்தேன். இப்ப பரவாயில்லைங்க சார். நானா வேலை பார்த்துக்கிறேன். எல்லாமே நானா செய்றேன் சார். இந்த பிசியோதெரபின்னு சொல்லி ஒருத்தவங்க கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களோட நான் வந்து பார்த்தேன். நல்லா பாத்துக்கிறாங்க. ஸ்டாப் எல்லாம் நல்லா கவனிக்கிறாங்க. சாரும் நல்லா பாத்துக்கிறாரு. இப்படி எனக்கு அமைஞ்சது கடவுள் நன்றி சொல்லணும். ஒண்ணும் இல்ல நல்லா ஆயிடும். சரிங்களா? நன்றி.